கவசம், அதாவது கவசம், வெள்ளி கவசம், வெள்ளி கவசம் வச்சது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். தங்க கவசம், அதாவது அது வந்து ஒரு ஆபரணம். அதை நாங்க எப்படி பாக்குறோம்னா, 41 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போகும்போது அந்த பந்தள ராஜால இருந்து வம்சத்துக்கு சபரிமலைக்கு ஐயப்பருக்கு சாத்துறதுக்கு ஆபரண பெட்டி போகும். நீங்க பாத்துருப்பீங்க. அந்த ஆபரண பெட்டியை விரதம் இருந்து கொண்டு போவாங்க. அன்னைக்கு அந்த ஆபரணத்தை சாத்துவாங்க. அது போல தாய் வீட்டு இல்லத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களால ஒரு தேசிய தலைவருக்கு ஒரு ஆபரணத்தை செஞ்சு அவங்க இடத்துல வைக்க முடியாதனால ஒரு வங்கியில வச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு பாதுகாவலரா கையெழுத்து போட்டிருந்தது அறக்கட்டளையில் உள்ளவரும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும். அதுல ஒரு தில்லுமுல்ல பண்ணிக்கிட்டு வந்தாங்க. ஆனா அண்ணனுடைய கருத்து, திராவிட கட்சியில, அதாவது திமுக நம்மளுடைய எதிர்கட்சி எத்தனை எல்லாமோ அழிச்சிட்டாங்க, எத்தனையோ நலத்திட்டங்களை அம்மா கொண்டு வந்த நலத்திட்டங்கள் எல்லாம் காணாம போயிட்டு. ஆனா புரட்சி தலைவி அம்மாவோ வீட்டுல இருந்து தாய் வீட்டு சிறிதனமா தேவர் திருமகனாருக்கு போற ஆபரண பெட்டியை தடை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக விட்டு கொடுத்தாரு. யாரு சாத்தனா என்ன, ஆபரண பெட்டி போய் சேரணும். இந்த ஆபரண பெட்டியில தான் நாளைக்கு போற முதல்வராக இருந்தாலும் இந்த ஆபரணத்தை தான் கும்பிட போறாங்க. அதுதான் எங்களுக்கு வெற்றி. தேவர் திருமகனாருக்கு இருக்கிற ஆபரணம் சபரிமலை ஐயப்பருக்கு சாத்துறது போல எங்களுக்கு நாங்க உடைக்கிறோம். அதனால அதை விட்டு கொடுத்து போனவர் கட்சியே நடத்துக்கப்பான்னு சொல்லி விட்டு தானே கொடுத்தாரு. நீ முதல்வர் தப்பா பண்ணிட்டு இருக்கும்போது கூட உன்னுடைய தப்பை திருத்துக்குன்னு சொன்னாரு.